நாதன் நல்லா தானே இருந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சு? கொஞ்சம் சார் போச்சு, கொஞ்சம் ஏற்றுக்க போ. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த 4 பேர் நாடகத்தை கெடுத்துருவாங்க. அடே ஏன்டா ஓட்டுறதுன்னா மஞ்சு வரட்டா. மிஸ்டர் நாதன் மைச்சேட்டை சரி பண்ணுங்க. என்னை வீட்டில் எதுவும் மதனிட்ட சண்டை ஓட்டி அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் திருகாத. இங்கே வச்சு சார் போய் உண்மையிலே ஒரு புனிதமான ஊருக்கு நாங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆனால் அறந்தாங்கிலேருந்து 67 வேகத்தடை. நாங்களாவது சரியாக மேப் போட்டு வந்துட்டோம். எங்கள் ஆனந்த் வார்த்த வேலை நடிகர்களுக்கு மேப் போட்டு விட்டுருக்கேன். புதுக்கோட்டைக்கு மேப்பு. அவன் காரைக்குடி வந்து புதுக்கோட்டை சங்கத்துக்கு போயிட்டாங்க. அதனால் எக்கோ வைங்க, சாமியை கொஞ்சம் கூப்பிட்டுக்குறோம். ஹலோ 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 சார் கொஞ்சம். அது ஒரு காலம் எங்க பாட்டன் போட்டேன் ஆண்ட காலம், எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த சாமி ஊரா வீரம் குறையாம இந்த மக்களை காக்குதா. என்ன நினைக்குது இங்க உள்ள இந்த ஆவணத்தாங்கோட்டையில உள்ள உச்சமாக காளியம்மே என்ன நினைக்கிறதா? இந்த குளத்தை காக்க வந்த இந்த சாமி குண்டு இடிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர கலசமே கருப்பை இறங்கி கூட்டத்தில் ஆடனா கட்ட வண்டி நுறங்கு முடாட்ட உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்வு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா கர்வு அன்னதெந்தான் வணங்கியே அன்னதெந்தான் வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கியே சபை வணங்கி அவரத்தான் போட்ட இங்க உள்ள அறிவை சார்ந்த மக்களை நான் வணங்கிய தன்னே தானே தானே நன்னே தானே அஞ்சு ஜட பரஜி வார எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜட துறனையிட எங்க ஆத்தா ரோஜா காரித்தா எங்க ஆத்தா இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலப்பா தன்னே நன்னே தாய் அருவா புடியருவா கருப்பு ஆர்ப்பரிக்கும் ராமநாட்டு கருப்பு நீ முடிச்ச வித்தருவா நன்னே தாய் கச்சனல்ல வரைஞ்சு கத்தி கருப்பு கருங்கச்ச குஞ்சமிட்டா என் 18ஆம் படி பெரிய கருப்பு கச்சனலாதானு கட்டி தாய் கருங்கத்தை சுத்தமிட்டாக கருங்கத்தை சுத்தமிட்டா கூட்டது கேட்கலையா என் கருப்பு நீ உதக்கற கருப்பனோட பொன் கருப்பு கூப்பிட்டது கேட்கலையா தான் கருப்பு கூப்பிட்டது கேட்கலையா என் கருப்பு மேலமட கம்மாயா ஏ பாண்டி முன்னே மேல மடக்கம்மாயா கருப்பு மேலமட கம்மா
எல்லாம் போயிருச்சா விளையாட வாரு நின்றுக்க புரியா கருப்பா ஒத்தக்கால சப்பானியா ஒரு காலு நொண்டியாடா கொத்தக்கால சப்பானிங்க ஒரு காலு நொண்டியடா இடது காலு சப்பானியா என் கருப்பையும் வலது காலு நொண்டி போயலாம் வலது சப்பானியா வலது காலு நொண்டியடா தப்பே கல்லிஜரி கம்மாயா காளிமுனியா அடிச்சேரி கம்மாயா காளிமுனி தாய் கலிஜரி கம்மாயா என் கிழமை முனியாண்டிக்கு உடமரம் தாண்டாவதுக்க அடிச்சேரி கம்மாயா தாய் உடம்பெல்லாம் எரிவடிக்க உடம்பெல்லாம் முடிக்க தாய் நாடு உரம் பேரு வாங்க வச்ச என் கலிஜரி காளிமுனி ஐயா இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தரணும் என் ஜாமி கருப்பு காளிமுனி ஐயா கூட வர பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே இவங்க எது கத்துறாங்கன்னு தெரியல பூரா லேடிஸ் கிடைக்காம திட்டுறாங்க என்னுடைய தம்பிகளுக்கு அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது என் தம்பிகள் எம்கேஆர் தான் நான் அப்புறம் என்ன சுருளிராஜனா இவன் போட்ட போதைக்கு கொஞ்ச நேரம் கத்தணும்ல என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் அனுதினமும் அந்த 18ஆம் படியானம் கலிஜரி காளிமுனின்னு நான் வேண்டிக்கிறேன் என் தம்பிகள் பூரா தீய பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இல்லாமல் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்யா அதை சொன்னதுக்கு 2 கத்து கத்துறாங்க நாங்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு 3 முடிச்சு போட்டாலே காலம் பூரா இவங்கிட்ட குத்துப்பட்டியே கஞ்சி குடிப்போம்னு மனசை கல்லாக்கி குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்கள் பாதம் தொட்டு வணக்கம் தான் ஆம்பளை சொல்லும் போது கை தட்டினீங்கல்ல பொம்பளை தட்ட மாட்டேல தான் எப்படி தட்டுவே அறந்தாங்க நகைக்கடை ஓனர் மக கை தட்டு அதுக்கு தானே கண்ட ஜரக்க போட்டுக்கிட்டு புழக்க போடுறாங்க கை தட்டுங்கத்தா அந்தவர் இல்லை இவங்கள போக சொல்லுப்பா இவங்க கெடுத்து போடுவாங்கடா டேய் எதுவும் விதறதுல எறும்பு அடிச்சு பிடிச்சாடா என்னடா போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க நாசமா போக பேசாம இருங்கடா நேற்று அப்படி தாண்டா ஒரு ஆள் கத்தி நாடகத்தை நிறுத்தி விட்டான்டா ஆமா இது வேற வெக்கக்கேடு இந்த கிராமம் உண்மையிலேயே மிக பெரியவங்கள்லாம் இங்க இருக்காங்க அந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மளை போன்ற இளைஞர்கள்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அவருடைய வயசுக்கு வரும்போதே அந்த பருவம் வரும்போதே இளைஞர்களுக்கு தெரியும் ஒரு ஊரை கட்டி காப்பாத்தி ஒரு நிகழ்ச்சியை திருவிழாவோ அர்த்தம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் யாரா இருந்தாலும் எந்த கோயிலுக்கு மாலை ஓடுங்க பக்தியோட போங்க பக்தியோட போகும்போது இந்த மாலை ஓடுற இந்த 48 நாள் ஐயப்பே மற்ற சாமிக்கு போடுறீல்ல எல்லா கட்ட வழக்கத்தையும் அப்படியே விட்டுறணும் யார் கேட்குறா தண்ணி அடிக்கக்கூடாதான் லேடிஸ் நோ ஆனால் மற்றது செய்யலாமா புளி போடலாம் கணேஷ் பயில போடலாம் ஃபில்டர் அடிக்கலாம் அதெல்லாம் சாமி வந்து ரைட் போட்டுருச்சு இதெல்லாம் செய்யுங்கடா அதை மட்டும் செய்யக்கூடாது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எல்லா தீய பழக்கத்தையும் மறந்து யாரு ஒருவர் தெய்வத்தை உண்மையாக பக்தியோடு நம்பி போறேன்னா சாமி உன் வீட்டில் வந்து நிற்கும் இதான் உண்மை தீச்சட்டி எடுக்கிறாள் பொம்பளையாளு சொல்றேத்தா எங்க அப்பத்தா காலத்தில் தீச்சட்டி எடுக்குங்க 5-6 வேப்ப குழந்தை அந்த வேப்பங்குலையை வச்சு எங்கள் அப்பத்தா தீச்சட்டி 3 ஊர் விளையாண்டு வந்து செலுத்தம் இப்போ தீச்சட்டி எடுக்கிற பொம்பளையை பாரு 70 கட்டு வேப்பங்குலையை வச்சுட்டு 10ஆவதுக்கு புருஷன் விசிறி வீசிக்கிட்டே போகிறார் அந்த பொம்பளை கொட்டுக்கு முன்னாடி போயும் தொலைக்க மாட்டேங்குது இந்தா அது ஒரு கிளவி முன்னாடி வந்துடும் இது தீச்சட்டி எடுக்கிறாள் இப்படியே இந்த கிளவி வந்துட்டு தான் அந்த தீச்சட்டி எடுக்கிற மருமக அவங்க அத்தை தான் ஆட அது சொல்ல அத்தை தள்ளி போங்கத்த அவ போகாது இருந்தா கொட்டுக்கார ஊரம் அடிச்சு அங்கனே தொழிலாம் அந்த ஏய் இந்த உலகம் எப்படி இருக்கு லேஜா நினைக்கிறேன்
தீ பத்தி எரியும். காலி பூக்குழி இறங்குவாங்க சாமி பக்தியோடு. இன்னைக்கு சாம்பல் பறக்குது, அதில் போய் மண்ணித்துளி மண்ணித்துளி மண்ணி சங்கம். இவங்க என்னடா விஜய் டிவி மாதிரி அவங்களா கத்துறாக்கி அவங்கள அசிங்கப்படுத்தல தம்பி. உங்களுக்காகத்தான் அன்னை விழிப்புணர்வா செயல்படுறேன். ஆனா டாஸ்மாக் கடையை மட்டும் அடைச்சிட்டோம்னா வீட்டில் எல்லாருமே செய்தி வெடியை ஊத்து போட்டு காய்ச்சிடுவாங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? சிலிண்டருக்கு ஒரு 10 ரூபா கூட்டினா மட்டும் எரிச்சலா பேசுகிற பொம்பளை ஆளுகள் அநியாய விலை. சிலிண்டரை ஏற்றி விட்டாங்க. ஒரு சந்தை கடைக்கு போனால் கத்திரிக்காய் பாவம் விவசாயி ஒரு நாளைக்கு நல்லா இருந்துட்டு போகிறாரு, அதை பேசுகிற. டாஸ்மாக் கடையில் கடை அடப்பு 3 நாளைக்கு 650 ரூபா கோட்டுனா 700 ரூபா தர்றேன், அந்த ஒத்த கோட்டில் எனக்கு கொடுனான்ட்டேன். ஆனால் மனிதனுடைய மூத்திரத்தில் மட்டும் போதை ஏறிச்சுன்னா செத்தேன். எவனும் ஒன்றுக்கு இருக்க முடியாது. அவனா வாலியை கட்டிக்கிட்டு இப்படித்தான் நடப்பேன். ஓசை போட்டு டேங்கில் ஏற்றிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு மதுவை குடிச்சு விட்டு ஒன்றுக்கு இருக்கும்போது அந்த இடத்த பாரு, இவன் போனதுக்கப்புறம் அந்த இடமே எரிஞ்சிடும். புல்லுகளெல்லாம் கருகிற அதை மாடு தின்னுட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு மாடு கண்டுக்கு பதிலாக வெறும் இளங்கொடியை மட்டும் போட்டு போயிடுச்சு. சிரிப்பு கல்ல சிந்திக்க வேணும். சாராயம் காய்ச்சலில் மாவட்டம் எங்கள் மாவட்டம் தான், சிவகங்கை மாவட்டம். எங்கள் ஊரில் சாராயம் காய்ச்சனா. ஆமாம், அப்போ நீ தானே வந்து குடிச்ச. காவல்துறை நான் உள்ள போக நீ வாழ. அதே மாதிரி எங்கள் அண்ணன் மண்டையில் மசுறு இல்லை. ஏன் பூரா கப்ளிங் முட்டுதேன். கப்ளிங்கில் முட்டை டொங்காசு போட முடியாமல் இருந்தா உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், இயற்கையா வாழ கத்துக்கங்க எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயாவுடைய தலைமுடிய பார்த்தீங்களா, நரைச்சு போயிருக்கும். அண்ணே நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. டை அடிச்சா கருப்பாத்தியா இருக்கேன். ஏன் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், எங்க அப்பங்களுக்கு பூரா சொல்றேன், பெரிய ஊரா எனக்கு அப்பாதான். மண்டை நரைச்சிச்சுன்னா இனிமேல் மறுபடியும் பிறக்க போறீங்களா? ஏழை என்னை பாடா படுத்துறாங்களே. உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், எத்தனையோ நீங்க நாடகம் பார்த்துருப்பிய, அந்த நாடகத்தில் ஒரு சத்தம் இருக்காது. ஏன் நாடகத்தில் தான் செல்போனை காணா, பைக்கை காணா. அன்னைக்கு ஒரு ஆள் பொண்டாட்டியை காணாமட்டேன். சரி கூட்டத்தில் பாருன்னா ஒவ்வொரு பொம்பளையும் மூஞ்சிலையும் லைட் அடிச்சு பார்க்குறேன். பார்த்தவொடனே ஒரு பொம்பளை செவத்த பொம்பளை அப்படி உட்காந்துருச்சு. அதை பார்த்தவொடனே இதே உன் பொண்டாட்டின்ட்டேன். இப்படி என் பொண்டாட்டி இல்லைங்க, என் பொண்டாட்டி என்னை பார்த்தவொடனே செருப்பு கழட்டி அடிப்பான்ட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ண பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அவங்களுக்கு தான் தெரியும். இந்த இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிற கல்யாணத்தை பற்றி? பத்தியா முண்டைக்கு நாக்கு இழுக்குது. கல்யாணம் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஜல்லிக்கட்டு மாடுக்குதான் நல்ல பாய்ச்ச குணம் உள்ள பசுமாடு எங்கே கண்டு ஓடுதோ அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போடுவாங்க. எப்பா அடுத்த காலம் கண்டு ஓடுச்சுன்னா எனக்கு இந்த 1001 பிடி. அந்த மாதிரி இப்போ மாசமாக இருக்க பொம்பளைகிட்ட பூரா கிளம்பிட்டாங்க. பொம்பளை பிள்ளை வளர்ந்துச்சுன்னா என் மயனுக்கு தான் இந்த 10,001 பிடி. பூரா வெறி உண்டு தெரியா, நான் யார் தெரியா? கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? இவங்க பூரா இளைஞர் பூரா இன்னைக்கு வந்து சீரழிகிற கெட்ட வழக்கம். பஸ்ஸில் 80 பஸ் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த டிரைவர் பக்கத்துலேருந்து ஒரு பையன் நீக்குற வீடியோ, அந்த ஆள் ராடை பார்த்தோன்னே இதே நீக்குறன்னு போட்டு மலையோட சாச்சு 12 பேரை காணும். யானை கதை இப்போ சொல்ல முடியாது. அந்த எலி செஞ்சதில் யானைக்கு வளகாப்பு ஒரு சாங்கு ஒன்று பாடுவோம். அண்ணே மைக்கு கொஞ்சம் நல்லா இதுவாங்க அண்ணே. அந்த மைக்கு போக மாட்டேன், லேடிஸ் மைக். ஹலோ 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 வேணா மது பழக்கம் என் தம்பிகளை அண்ணன் நல்லா இருக்கணும். முன்னு இந்த பாட்டை பாடுறேன். இந்த பாட்டை பெரியவங்க கேட்கும் போது அறிவு சார்ந்த பாடலாம் பாடுறேன்.
இந்த பப்புனு எந்த ஊர்னு கூட என்னைய விசாரிக்கலாம். ஆனா லேஜு வாஜா கட்டிங்க போட்ட வந்த ஆளுக இந்த மசுறு பாட்டை எதுக்குறா படிச்சியா போட்டு வந்த சரக்கு இறக்கி விட்டேன் என்னை நோத்தாங்கம்மான்னு வைவ இந்தா கிளம்பிட்டாண்டா. நேரத்துல ஒரு ஆள் இப்படி கிளம்புறாப்லன்னா எதுக்குத்தேன் நீர் கசி வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா நீங்கிட்ட எந்த கருத்துள்ள பாட்டும் பாட முடியாது. மது பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு விழிப்புணர்வு பாட்டு பாடினா அவங்க பொழந்து ஓச்சு. நான் எவை மூஞ்சியில முழிச்சேன்னு தெரியலையே. சாங் ஸ்டார்டிங் போறோம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம அஜமான வேணா முன்னே மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். கொஞ்சம் மைக் ஹலோ ஹலோ மைக்கு தொண்டையை பிடிக்குது. இடத்துல தண்ணி ஊத்துனியா இல்லையா? பேசாம எடுத்து வச்சு விடு. ஒரே இதை அடிச்சு செவத்துல விழுகிறேன். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம அதே மாணவி உள்ள தெருவில் வாடுமே. உனக்கு கைதட்டு மயிர் தட்டுவேன். மாஜ மாணவி உள்ள கேமரா சட்டகிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா சட்டகிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட டாஜ்மார் கடகுடியத்தா நீ மறந்தாயா பட டாஜ்மார் கடகுடியத்தா நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணாமது பழக்கம் அன்றாட வேலை சிந்தி ரத்தம் செஞ்சி உழைச்ச காசு அண்ணன் தம்பிகளா. இந்த மதுவு பெருங்கொண்ட ஒரு விஷத்தன்மை. மதுவை குடிச்சு புட்டு இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில சேர்ந்த உறவுகள் பூரா மதுவால பாதிக்கப்பட்டு கிட்னியே பாதிச்சு இறந்து போயிறாங்க அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல யாரும் பிறக்க போறது கிடையாது. இந்த பிறவில இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து போகணும் அண்ணன் தம்பிகளா. என் தமிழனுக்கு வேணா இந்த மது பழக்கம். இதுல நிறைய பேர் கைதட்டலையே என்ன ஒரு நினப்பு தானா? அதுல மதுவை முத கண்டுபிடிச்சவன் யாருன்னா வெளிநாட்டுக்காரன். உண்மைதானே? அந்த மதுவில் பல இதை கலந்து அடித்தவன் தமிழ்நாட்டுக்காரன். அதில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. செவனப்பை ஊற்றி அடித்தோம்னா ஏப்ப வருமா, குடல் ஃப்ரீ ஆகுமா, மைத்தை பிடுங்க. ஒமட்டும் போது மண்டே மோந்து வாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்காரன். மண்டே மோந்து வாத்து அதில் ரொம்ப ஒமட்டுச்சுன்னா கம்பு கொட்டை தூக்கிடுவாங்க. இதை ஒரு உரிங்கண்டு அவன் உடனே விக்ஸு மிட்டாய் மாதிரி அதோட 3 மசூல் பிடிங்கிட்டு வந்துடும். நம்ம இவ்வளோ கெட்ட வழக்கம் செய்கிறோம்ல, என் தாய்மாரில் பார்த்தீங்களா எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. புருஷனுக்கு தெரியாமல் கண்ட இடத்துல கை மாற்றி வாங்கி வச்சுருவேன். புருஷன் கட்டுறதுக்குள்ளே வேலைக்கு போய் படுக்க வேண்டியதேன். ஆனால் 10 மாதம் சுமந்து ஈயரம்பு கடிக்காமல் நம்மளை பாதுகாப்பது பெற்ற தாய். உலகத்தில் தாய் தான் தெய்வம்.
அதனால் நோட்டீஸை படிக்கிறேன். என்ன கரத்திலும் பொண்ணக்கூடிய அப்போ சார் போய்ங்க போ. அப்போ உன் பேர் என்னண்ணே? என்னது ரஜினியா? ரஞ்சித்ன்ற பேருக்கு ஒரு அர்ச்சனை வந்துட்டு வா. ஆவணத்தாங்கோட்டை கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ உச்ச மகா காளியம்மன் திருக்கோவில் 12ஆம் நாள் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு ஆவணத்தாங்கோட்டை கிராம பொதுமக்கள் எங்களை அழைத்து வந்தாலும் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். அண்ணே என்னண்ணே நரசு உள்ள இருக்காப்பா, சொட்டு மருந்தை ஊற்றிட்டு கூட போ. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீர தமிழச்சி கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே மைசெட்டுக்கார உரம் பயந்த ஒரே நாரதர் யாருன்னா கோதமங்கலம் எங்கள் அண்ணன் முத்துச்சிற்பி. அந்த முத்துச்சிற்பி அண்ணன் வந்து பாடினார்னா லேஜான மைசெட்னா இங்கிட்டு 2 கிளியும் மைசெட்டுக்கார உள்ளே வந்து 500 ரூபா கொடுத்துருவார். எப்பா உன் தொண்டையை சைஸாக பாடுப்பா தம்முன்றோம். அந்த முத்துச்சிற்பியும் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் இருந்தேன் சூப்பர் சிங்கருக்கு வாய்ப்பு கிடச்சி வண்டியில் போயிடுச்சு. இவன் முண்டை போட்ட போதைக்கு இங்கிட்டு தூத்துக்குடி போயிட்டேன். அது போய் சூப்பர் சிங்கரில் பாடிச்சு. இவன் உப்பு கம்பெனியில் போய் பாக்கெட் போட்டிருக்கேன். முத்துச்சிற்பி அண்ணன் குரல் எங்கள் அண்ணன் தான். ஆனால் இவனுடைய குரல் பார்ப்பவளையும் ரசிப்பவர்களையும் கைதட்டு வைக்கும் அளவுக்கு இருக்கும். என் அன்பு தம்பி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த பாலமுருகன். என்னப்பா அது வாலி வைப்பு ஹலோ பாலமுருகன் அவர்கள் நார்மலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது படித்த ஒரு பட்டதாரி. மேடைக்காக விளம்பரத்துக்கு நான் சொல்லலை, இந்த போட்டிருக்கேன் பாருங்க, எம்காம் ஆசிரியர் வேலைக்கு படித்து விட்டு பல பள்ளிக்கூடத்தில் போய் ஏறி இறங்கினேன். படித்த படிப்புக்கு ஹெட்மாஸ்டரும் கிடைக்கல, சொல்லிக் கொடுக்கும் கிடைக்கல. கடைசியில் முட்டை ஓடுற வேலை கிடச்சி. சத்துணவு வேலை அதுக்கும் போனேன். சமைக்கிறவன் போல 8 முட்டையை எடுத்துகிட்டு போனோன்னா வேலையை விட்டு ஆசிரியர் வேலை பெரிதல்ல. நான் சிரிப்புக்காக சொல்லலை. இவங்க அப்பா கைகாட்டி வளநாடு கைகாட்டி சங்கர்னா பெரிய ஒரு நாடக சாம்பவான். தன்னுடைய தந்தை எந்த கலையில் கஷ்டப்பட்டு கண் விழித்து என்னை வாத்தியார் வேலைக்கு படிக்க வைத்தாரோ அந்த வேலை எனக்கு வேணாம். எங்கள் அப்பா இருந்த இந்த கலையிலே நானும் பேர் வாங்கவன் என்ற வந்த இந்த தமிழனை எம்கேஆர் தலைவனங்கிறேன். என் அன்பு தம்பி வளநாடு கைகாட்டி அருகாமல் கோயிலுப்பட்டியை சேர்ந்த கலைக்கு நீ உண்மையிலே இந்த பேர் உனக்கு பொருத்தம்டா. சூப்பரா. எஸ் கலைமணி வாத்தியார் அவர்கள் ஆறுமணியம் பின்பாட. தம்பி எல்லாரும் பாடுவாங்க, நீங்கள் பிசியை வாசிக்கணும். அதோட நம்ம அனிருத்தை தூக்கி சாப்பிட்றோம். போட்டி 2 பேத்துக்கு தான். அனிருத்தா சின்ன ருத்தா. ஹலோ 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 ஹலோ
சூப்பர். கலைமணி அண்ணன் காலையில் சம்பளம் வாங்கினதேன் காசு வாய்ச்சதுக்காக இந்த ஊராட்டு பிள்ளைய வளர்த்து பொழைச்சிக்க. இவனை வச்சு மணப்பாறையில் கிளிச்சோச்சியம் பார்த்து பொழைச்சிக்க. பேசாமறா. உன் பேர் என்னப்பா? சூப்பர்ரா. உங்கள் பெத்ததா இதை இப்போ இருந்தால் ஒரு செலை வைக்கணும்டா. உன் பேர் வைக்கலையா? உன் பேர் என்னப்பா? அப்பா வேறு? அம்மா வேறு? சரி, கல்யாணம் பண்ணி என்ன செய்வ? சரி போப்பா, டீச்சர் கீச்சரை வெட்டிடாதீரா போக்கிறேன். இந்த நாடகத்துக்கே வரமாட்டேன். எங்கள் அண்ணன் அங்கே தான் நிற்கிறியா? பிள்ளை அருமையாக வளர்த்துருக்கப்பா. அவன் பேரே யோசிச்சான் பாரு, அந்த அளவுக்கு வளர்த்துருக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் கோடிகிடி குமரன். ஐயா 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 சார் போயினே அருமையாக இருக்கு உண்மையிலே. ஹலோ, அதுவும் இயந்திரம் தானே, அது என்ன செய்யும்? ஆனால் மைசெட் அருமை. இவன் அறைய போகிறேன் இப்போ. இந்த கதவை திறக்கிறாங்க ஒரு மாதிரியா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான். என் அன்பு உறவுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு இடத்திலே சொல்லு சுத்தமாக பாடலுக்கு இனிமையாக ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி வாசித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வாத்தியார் கண்டிப்பாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுலம் டிவி சேஞ்சத்தப்பாவத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்திலே எனக்கெல்லாம் சிசியம்பிள்ளை இருக்காங்க. ஆனால் அவருக்கு 200 சிசியம் இருக்காங்க. 200 பேரும் பேர் வாங்கி தந்தார்கள். என்னுடைய மாணவர் புறாம் என்னை சட்டையை பிடிச்சி தண்ணியை போட்டு அடிக்க வந்தாங்க. காரணம் என்ன? நான் செல்லமாக இருப்பேன். அவன் என்னை குள்ளமாக நினைத்து விட்டான். எனது அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகளை இவன் வாங்குவான் தான். பெத்ததாயுதப்பன் அன்றே யோசித்து வைத்திருக்கிறார்கள். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது கோடாங்க இல்லைப்பா, சவு கிழிஞ்சு போச்சு. அது கதம்பர ஆடத்துலேயே வாசிப்பேன். அருமையான அடி. உண்மையிலேயே செவத்தப்பையன் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறான்னு என்ன காரணம்னா இன்னும் கல்யாணம் பண்ணலை. இல்லைன்னா 2 தட்டு தட்டி விட்டு பொண்டாட்டி வீடியோ காலில் இருக்கு, என்னை மதிக்கவே மாட்டேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் செவலை குஞ்சு. இந்த உட்காந்துருக்காரில் கோட்டை ஒரு கணேசன் வண்டி வத்த போகிறாரு. எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்துருக்கே போகிறோம். கோட்டை ஒரு கணேசன் எல்லாத்துக்கும் தெரியும். கணேசன்னே என்னுடைய தீவிர பக்தன். ஆனால் கணேசனே ஃபோன் அடித்து வாட்ஸ்அப்பில் கேட்குற ஒரே கதை யானை கதை. அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டாங்க. கோட்டையூர் கணேசன்னே வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும். கோட்டையூர் கணேசன் யாரை வைத்து தெரியுமா இருக்காரு? இந்த இருக்க ஆல்ரவுண்டு இல்லைன்னா அவர் கிடையாது. அவர் ஓட்டுற மாட்டுக்கு பூரா வெந்தேன் சாணி அள்ளுவேன். அவன் அல்லாட்டா மாடு களி. வாழ்த்துக்கள் தம்பி. என் தம்பி வாங்க பொங்கச்சூர தர்றாங்க, வாங்க போ. நேரம் இல்லையா?
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அடிக்கிற அடி அவன் அடியாத்தியா இருக்கும். உங்க இல்லையாண்ணே? உங்க இல்லையா? ஒரு 200 தரீங்களா? இங்கே வாத்தா, அதுக்கு 5-6 சோறு போட்டு வளப்பா. பிள்ளை இருக்க இடுப்புல வச்சு அங்கே விழுந்துரும் போலையாடா. யானை இருங்க தம்பி, இரு இந்த யானை கதையை சொல்லிடுறேன். நாட்டில் செக்ஸு கதை கைதட்டினது தம்பி. கத்துனா எலி எப்படி யானை செய்யும்? ஆள் இருக்காயின்னு ஓடிடும்ல. ப்ளீஸ் ப்ரோ, அமைதியாக இருந்தாதே கதை சொல்லுவேன். ஒரு யானை ரொம்ப நாளாக அதுக்கு சுகர். ஒரு யானை தான். அண்ணே இருண்ணே, ஐயா ஒரே ஒரு விஷயம், நான் போயிட்டேன்னா பூரா போயிடுவா. பரவாயில்லையா? நான் ஆணவத்திலையோ இதுக்கே நான் சொல்லலை, பெரியவங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்த காலம் வேறு, இன்றைக்கி நாடகம் போயிட்டுருக்க காலம் வேறு. 10 நடிகர்களும் அவர்கள் பணியை அழகாக செய்வார்கள். ஆனால் என் தம்பிகள் பூரா காலேஜ் படிக்கிற ஆளுங்க, என் தம்பியை நினச்சா செல்லில் என்ன வேணால் பார்க்கலாம். இன்றைக்கி இரவு நேரத்தில் இந்த நாடகத்தை பார்க்க வைத்தது அண்ணே. சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்கண்ணே. அப்படி பார்க்கணும்னா வெத்தலை ஓடுக்கிட்டு ஒரு 8 வந்து பார்த்துட்டு வா. நீ ஒரு ஆள் ஏறி விட்டு போயிடுவேன், நான் அங்கிட்டு போய் சூம்பிட்டு தெரியவா. தம்பி யானை கதை சொல்ல முடியாது, ஏன்னா யானைக்கு வெடிக்க ஆகாது. யானை வச்சதில் சாணியை போட்டு ஓடிடுச்சு. ஐயா அந்த வெடியை இங்கே வைக்க முடியுமா? அப்புறம் சொல்கிறேன், வெடிடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி எண்டவுளி மண்ணின் மைந்தன் மணிவேல் அவர்கள் ஆளுண்டை அடிப்பார்கள். காசு உனக்கு லெவிக்க தம்பி. எப்படியாப்பட்ட பேர் வாங்க. தீபாவளி வந்துருச்சா? ஏன்னா வெடி போடுறது சாமிக்காக, அதனால் நான் அப்படியே இறுகிக்கிறேன். தம்பி அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதை வச்சு ஒரு அடி அடிங்க. சும்மா ஒரு நோக்கத்துக்கு அடி. ரொம்ப முணுமுணுன்னு இருந்துச்சுன்னா பின்னாடி கூட அடி. தம்பி பெண்கள் பூரா கரை எடுத்து வர்றாங்க. இந்த ஊரில் கரை எடுத்து வர ஆத்தாவுக்கு. ஆனால் 1 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம். கணேஷ் போயில் ஒரு வாயிட்டு கூலி போடணுன்னு விக்ஸ் மிட்டாய் நீங்கள் வாங்கிக்கிறணும். அது கூட இல்லைன்னா மையத்தை பிடுங்க வர 1 லட்ச ரூபா அந்த ஊரில் பேசியிருக்கு. அடிங்க தம்பி. அப்படி நீ அடிக்கும்போது ஊட கிடந்து இங்கே ஆடி ஓன் குச்சி ஓன் மூக்குலேயே ஊற்றிடும். மருத்துவ செலவு நீ தான் பார்த்துக்க. புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு ஒரு ஊர், எந்த ஊர்னு சொல்ல முடியாது. நான் மாட்டிக்கிறேன், நீ தப்பிக்க. 3000 சம்பளம். அது பூக்குழி தீக்குள்ளே இறக்கி விட்டு நீங்கள் ஓடிடலாம். 3000க்கு அடி. பூக்குழி முன்னாடி இறங்குறதா பின்னாடியா?
3000 கம்பெடுத்தேன். சரி அண்ணே அண்ணே அழகுமலையானுக்கு திரி எடுத்து ஆடுறேன் நான். ஆமாம், அழகுமலையான் தான்டா குலசாமி. காசு கிடையாது, புளிச்சோறும் தக்காளி சோறும் தருவேன், ஊறுகாய் ஓம் பொறுப்பு. அண்ணனுக்கு அடிச்சு கொடுப்பா, சாமி இறங்கணும். இப்போ இருடா சாமியை கும்பிட்டுக்கிறேன். கருப்பா காளிமுனி ஐயா அரும்பு குறையாமல் இறங்கி இந்த மக்களுக்கு நல்ல குறி சொல்லணும்டா. அடிப்பா. என்னது சாமி அப்படி வரணும் தம்பி? இது என்ன சாமியை நிப்பாட்டுறதுக்கா சூட தாமத்தினியா? உலகத்தில் காசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதை நிரூபித்து விட்டான் இந்த பானிபூரி கடைக்காரன். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்து கொண்டிருக்கிற எந்திரன் படத்தினுடைய 2 போட்ட நடிகர் என் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சீன் தாளம். சதீஷ் வாங்க. இதில் பேசுங்க. வந்துட்டோம்மா. கூப்பிட்டீங்க? என்ன வேலைக்கு வந்திய? தாளம் வாசிக்க. தாளத்துக்கானா? அங்கே இருக்கா? போ முண்டை. அங்கேருந்து வந்துட்டாரு பெரிய கேபிள் டிவி குறிக்கிற மாதிரி. என்னைக்கு நீ பேண்ட்டை மறந்துட்டு முண்டமாக வர போறியா? பூரா என் கூட சேரையும் பூரா மனநோயாளித்தான் இருக்கேன். கரெக்டாக மாமா பாடுறதுக்கு ஆனால் எக்கோ வைங்கிறேன் கொஞ்சம் சார். நீங்கள் எக்கோ என்ன சார்? உனக்கு தேவையில்லை மயிறு. பெரிய சூப்பர் சிங்கரில் அனிருத்து இந்த வார ஐடிய. மழை பெய்யுதுமா? இடி ஓட்டுக்கிட்டு வெடி ஓட்டுக்கிட்டுருக்காக மழையா? என்னையே லூஸ் ஆக்கிட்டானே. கரெக்டாக போடணும். என்னம்மா போடணும்? சப்பாத்தி ஒரு 70, பூரி கிழங்கு அதை மட்டும் போட்டு வைங்க. வந்து சென்றுட்டு குசி விட்டு போயிடுவோம். டேய் தம்பி, இந்த காமெடியெல்லாம் வர வர விஜய் டிவி மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்டாக போடணும். கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி லூசு பாடக்கூடாது. நீ நான் பாடுறது அடிமேல் அடி வைத்தா. சரி, உங்களுக்கு என்ன சிட்டுக்குருவி கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்போ பாட்டுக்கு தாளம் போடுங்க சாமி. அவன் குறை மசுல சேவிங் பண்ணிட்டு அரைவேன். கரெக்டா போடணும். உன்னமிங்கே உன்னை யாருங்கோ உடம்புல குறைகள் எல்லாம் உன்னமில்லைங்கோ பொழந்து போச்சு. ஏற்கனவே என்ன கடுப்புல இருக்கு, ஒழுங்கா தாளம் போடுறா. தாளம் அது முன்னாடி சொல்லிக்க மாட்டியா? ஏமாம்மா நீ லூசா? நாளைக்கு ஆஸ்பத்திரி போவான். நீ லூசா நான் லூசாடா? உன்னே தாண்டா கூப்பிட்டு. அப்போ இந்த இருக்குல்ல இந்த எலி, இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தா கிண்ணா 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 கிண்ணா. அப்போ இது யானையாம்மா? யானை கிடையாது. இப்போ கரெக்டாக போடுங்க. மூக்கை சிந்தி விட்டு அரைவேன். கரெக்டாக போனேன். நான் என்ன நினைச்சேன் நீ ஒன்று. அப்போ இந்த சூம்புற வேலையெல்லாம் இங்கே சொல்லலை. தாளம் போடுறா. படுத்துறாங்கடா என்ன வாப்பாடு படுத்துறேன். ஈரம் போட்டேம்மா. ஐயா பெரிய ஆளு ஒரு உதவி சரியில்லை. அந்த வெடியை என் மேலே எரிய முடியுமா? இந்த கொடுமையா? இதில் நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டா பரவாயில்ல. தில்லானா மோகனம்பால் படம் பார்த்துருப்பீங்க. செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா அவர் பாடும்போது வெடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கலையே கெடுத்துரும். இப்போ ஆடலும் பாடலும் மற்ற நிகழ்ச்சினா அவங்க பாடு பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஆடலும் பாடலும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் வெடி போடலாம். இது பேச்சாற்றலை குறைத்து விடும். அந்த கடுப்பை போனால் வச்சுக்கிட்டு உன்னே புழக்க போகிறேன். இப்போ மாப்பிள்ளை ப்ளீஸ் மாப்பிள்ளை, வயசில் நீ இலையாளா இருந்தாலும் உன் காலை அசிங்கப்படுத்தாமல் அறந்தாங்க பக்கம் வந்திருக்கான். கரெக்டாக தாளம் போடுங்க. அப்போ இது அறந்தாங்கயா? அப்போ மனப்பாறையை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கியானா? இவனை யாரா தூக்கத்தில் ஒதுக்கி போட்டு வந்தேன் வண்டியில்? நீ ஒரு பிரயத்தினி பையமே. கரெக்டாக போடு. சரி ஆமா. நேரம் கூடி வந்த வேலை. திரும்பி பாருங்க. இவ்வளவு அழகா பாடுறீங்களே. நான் நெஞ்சை மூடி வைத்த கோளை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கு நான் தத்து பிள்ளை. ஐயா யாராவது வீக்கே செருப்பு போட்டிருக்கீங்களா?
ஒன்றும் இல்லாட்டாலும் அரைச்சற்பா தூக்கி போடுங்க நான் அடிச்சிடுறேன். ஏலே இதுல போடுறா. ஆச்சா மறந்துட்டோம்மா, நீ பாடினதை வாங்கிட்டோம்மா. கண்ணே கிளம்பலையா உன் குஞ்சு 5 மணி ஆகுமாம்மா. என்டி கள்ளச்சி. தம்பி நீங்க போய் மண்டி ஓடி சூம்புங்க. ஒரு கைதட்டு கொடுங்க. இப்பதான் எனக்கு வந்து சுயநலம் வந்திருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் 3 மாத்திரை போடக்கூடாது. அந்த பச்சையா இருக்குல்ல, ஆமா, அந்த மாத்திரை போட்டதோட சூப்பை ஊம்பணும். சரி நல்லா அப்புறம் நல்ல வாயில வந்துடும். கரெக்டா போடுறேன். சரி பருத்தி எடுக்க அறந்தாங்கில வாங்கினேன். பட்டுக்கோட்டைக்கு போயிட்டேன். தம்பி தம்பி உங்க ஊர் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. நீங்க மாவு அரைச்சது போதும். என் முகர்லேயே முழிக்காத, நடந்தாது உயிரும் உன்னை கொண்டே வருவேன். இப்பத்தானடா தெரிஞ்சிட்டேன்னு சொன்னேன், கிறுக்கு முடிச்சிட்டானடா. யானை கதை மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏய் யானை அத்தை தண்டி உடனே செய்ய முடியாது. நாட்டில் எத்தனையோ கதை சொன்னேன், அதை பூரா மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. இந்த யானை கதை பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு யானை, அதுக்கு வந்து சுகர் 450. அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் டெய்லி வாக்கிங் போயிருக்கு. வாக்கிங் போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து ஒரு எலி அந்த யானை கப்ளிங்க பார்த்துருச்சு. அன்னைக்கு பார்த்து சரியான மழை, ஈரத்துக்கு அதுக்கும் அந்த எலி ஓஸ் டெம்பர். அந்த யானைக்கிட்ட வெக்கம் விட்டு கேட்டிருக்கு. யானை ஒரு நாளைக்கு உன்னைய தரப்பியா தரப்பியா தரப்பியா. அப்போ எலி சொன்னிச்சு துறப்பையா துறப்பையா துறப்பையா. அந்த யானை வந்து டீசெண்டான ஃபேமிலி குடும்பம். அது சொன்னிச்சு, அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்லேயே நீ வந்து என்னைய கிண்ணா பண்ணேன்னா பயலு ஊரம் காலேஜ் போகிற டைம் பைக்கை நிப்பாட்டிட்டு சைலன்ஸை கழட்டிட்டு வந்து பெட்டக்ஸ் இது பண்ணிடுறாங்க. அதனால அது ஐடியா சொன்னிச்சு. அறந்தாங்கி அவுட்ரு, முனியசாமி தென்னந்தோப்பு. முனியசாமி இருந்து அதோட ஊரை காலி விட. அங்கே வந்துடும் நம்ம 2 பேரும் கிண்ணா அப்படி. சரண எலி அன்னைக்குன்னு மதுரை போயிடுச்சு. போய் பிராண்டடு சட்டை, பிராண்டடு டிஷர்ட்டு, என்ஃபீல்டு யானையை புலந்தெடுக்க போகிறோம். யானை அன்னைக்குன்னு பர்ஃபின் பிராண்டு சட்டி போட்டு போய் தென்னந்தோப்பில் வெயிட் பண்ணுது. எலி அங்கிள் வரப்போகிறாரு, நம்ம சினையாக போகிறோம். சரின்னு எலி போயிடுச்சு. எலி போய் யானையை ஒரு நாள் புள்ள சுற்றிருக்கு. முண்டைக்கு கப்ளிங் தெரியல. ஐயோ பாவம், என்னமோ ஒரு பொந்து தெரியுதுன்னு கப்ளிங்குள்ளேயே போயிடுச்சு. அப்படி யானை பட்டார்னு குசை போட்டு விட்டுருச்சு. சட்டார்னு வந்து தென்னந்தூர்லேயே அடித்து கிருதுன்னு யானை மறுபடியும் மாத்திரையை போட்டுருச்சு. வயகரா சேஜிபிலாம் வந்துருச்சு, ஓசை தூக்கி நிப்பாட்டுறது. யானை பின்னாடி போய் எலி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த நேரம் ஒரு இளநீ யானை தலையில் விழுந்திருக்கு. யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. எல்லாரும் கதையை கேட்டீங்க, வீட்டுக்கு போங்க, போய் சுடுதண்ணில் குளிச்சுருங்க. ஆனால் இது ஒரு கதைன்னு கேட்டாங்க பாரு, இவங்க அரைச்சானா அந்த ஊரில் இருக்கக்கூடாது. ஆடல் அரசி அபிநய சுந்தரி மேடையிலே இப்படித்தான் நடனம் ஆட வேண்டும், இப்படித்தான் பப்பனு இடையே பேச வேண்டும் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் நாட்டிய தாரையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 5 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி, 5 ரூபாய்க்கு மணிமாலை கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அப்பாவனா உன்னை சிறையெடுப்பேன் ஒன்னாக இருக்கட்டுமே. யாத்த அவ பெத்த என் ராஜாத்தி கொத்தோடு முத்தம் தரப்போ. அது என்ன நீரக்கம்மா வெள்ளாக்கு நெளிப்போ நெஞ்சு குழுங்குதடி. கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு தலை இழுக்குதடி. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமனிதர்கள், என்னுடைய மாணவர்கள் 1க்கு 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுப்பேன், அவங்க சொந்தமாக உள்ள செவத்தில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி
உங்களை சிரிப்பதற்காக வளவர பார்த்து கொண்டிருக்கிறார் கடுமையான மாமப்பிள்ளை இருக்காங்க 2 பேரும். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய அக்கா மகன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 120 கிலோ வெயிட், 14 வயசு. ஒரு நாளைக்கு 8 பிடி சோற ஒரு ஆளா திம்பேன். பேண்ட பிய கிளச்ச இளவட்டம் ஓடி தாண்ட முடியாது. என்னுடைய மாணவன் அவனுக்கு தீனி ஓட்டே அன்பாலயத்தில் கடன் ஆயிடுச்சு. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு சிறந்த ஒரு ஒளி ஸ்தாபனம் எங்களது நாதன் ரேடியோஸ். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் நாதன், சூப்பர் சூப்பர். நாடக அமைப்பு நாதன் ஆடியோஸ் ஆவணத்தான் கோட்டை மற்றும் நாவண்ணா ராஜேஷ் கண்ணன் வழக்கறிஞர் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் அம்பலங்கள் சுப அரியணை செல்வத்தேவர், மேனா ஆறுமுகத்தேவர், இராவண்ணா மனோகரன் தேவர். அத்தனை நல்ல இதயத்துக்கு நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கிடைச்சா நல்லது. கிடைச்சிருச்சு. அதனை தொடர்ந்து நடுவிலே உட்கார்ந்துருக்கிறான் கொக்குக்கு கண்ணி வைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பா புகழ் எனது அன்பு புத்துரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன் புத்துரு பாண்டிக்கு ஒரு கிலா 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 அவ்வளோ கிலான்னா கிலாதேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் இல்லாத கலை முன்னேற முடியாது. குருநாதர் இல்ல வித்தை குருட்டு வித்தை. என்னை வாழ வைத்தார் என்னோட வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக ஆதி காலத்திலிருந்து 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு. கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா எங்கள் அப்பா பெருங்கொண்ட ஒரு விவசாயி. நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே தினசரி கூத்தாடி எத்தனை பேர்த்துக்கு வேணால் நான் கஞ்சி ஊற்ற முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு லேடிஸை வர சொல்கிறேன். பொம்பளை புள்ள வரும். ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், என் தம்பி எங்கள் அன்னைகளுக்காக எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி அங்கே ஆண்கள் எப்படி வேணாலும் இருந்து பிழைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த கலையிலே தன்னுடைய வயிற்று பொழப்புக்காகவும் பிள்ளை ஊட்டியை காப்பாற்றுறதுக்காகவும் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வீர தமிழச்சிகளை வணங்குகிறேன். எம்கேஆர் அது வரும். நம்ம சகோதரி போல் நினைத்து நீங்கள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடுறோம், நீங்கள் அங்கிட்டு ஆடுங்க. சில பேர் ஒரு சில பிள்ளைகள்லாம் கிண்டல் பேசுறிய, அது பாவம், மன கஷ்டம் வரும். யாருமே செய்யாதே அன்பு பிறவுகளை. என்னையும் கூட நீ நோத்தவங்கன்னு பேசு, நான் ஊத்துருவேன். 10 பேர் கருப்பா கண்ட்ரோல் பாட்டு மறந்து வச்சு அடிச்ச அடி என்னை செருப்பிட்டு அடிச்ச மாதிரி டம்பட்டம். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வளையணும்.